அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவை கண்டித்த ஆர்ப்பாட்டம், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். டெல்லி அடிமை அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், 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 ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், 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 ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், 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 ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்த ஆர்ப்பாட்டம், துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்த ஆர்ப்பாட்டம், துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம். நிதி எங்கே, நிதி எங்கே, நிதி எங்கே, நிதி எங்கே, தமிழ்நாட்டின் நிதி எங்கே, தமிழ்நாட்டின் நிதி எங்கே, நிதி எங்கே, நிதி எங்கே, நிதி எங்கே, நிதி எங்கே, தமிழ்நாட்டின் நிதி எங்கே, தமிழ்நாட்டின் நிதி எங்கே, நிதி எங்கே, நிதி எங்கே, நிதி எங்கே, நிதி எங்கே, பட்ஜெட்டில் நிதி எங்கே, பட்ஜெட்டில் நிதி எங்கே, கல்வி நிதி எங்கே, கல்வி நிதி எங்கே, கல்வி நிதி எங்கே போச்சு, கல்வி நிதி எங்கே போச்சு, எங்க வரி பணம் என்னாச்சு, எங்க வரி பணம் என்ன ஆச்சு, கல்வி நிதி எங்கே போச்சு, நிதி எங்கே போச்சு, எங்க வரி பணம் என்னாச்சு, எங்க வரி பணம் என்ன ஆச்சு, குடிநீர் நிதி எங்கே போச்சு, குடிநீர் நிதி எங்கே போச்சு, எங்க வரி பணம் என்ன ஆச்சு, எங்க வரி பணம் என்ன ஆச்சு, குடிநீர் நிதி எங்கே போச்சு, குடிநீர் நிதி எங்கே போச்சு, எங்க வரி பணம் என்ன ஆச்சு, எங்க வரி பணம் என்ன ஆச்சு, 100 நாள் வேலை திட்ட நிதி எங்கே போச்சு, 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 எங்க வரி பணம் என்ன ஆச்சு, எங்க வரி பணம் என்ன ஆச்சு, எல்லா நிதியும் எங்கே போச்சு, எல்லா நிதியும் எங்கே போச்சு, எங்க வரி பணம் என்ன ஆச்சு, எங்க வரி பணம் என்ன ஆச்சு, இனிக்கிறதா இனிக்குதா இனிக்கிறா இனிக்கிறா, நாங்கள் வரி தந்தால் இனிக்குதா, நாங்கள் வரி தந்தால் இனிக்கிறா, இனிக்குதா இனிக்கிறா இனிக்கிறா, நாங்கள் வரி தந்தால் இனிக்குதா, நாங்கள் வரி தந்தால் இனிக்கிறா, கசக்குதா கசக்குதா எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா, எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா, எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா, எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா, சுமத்தாதே 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 சுமத்தாதே, மாநில அரசின் மீது சுமத்தாதே, மாநில அரசின் மீது சுமத்தாதே, சுமத்தாதே 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 சுமத்தாதே, மாநில அரசின் மீது நிதி சுமையை சுமத்தாதே, மாநில அரசின் மீது நிதி சுமையை சுமத்தாதே, கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம், 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் பாஜகவை கண்டிக்கிறோம், 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் பாஜகவை கண்டிக்கின்றோம், கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம், 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் பாஜகவை கண்டிக்கிறோம், 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் பாஜகவை கண்டிக்கின்றோம், கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம், பாஜகவுக்கு துணை போகும் அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம், பாஜகவுக்கு துணை போகும் அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம், பாஜகவுக்கு துணை போகும் அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம், பாஜகவுக்கு துணை போகும் அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம், வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதே, தடுக்காதே 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 தடுக்காதே, எங்கள் நிதியை தடுக்காதே, எங்கள் நிதியை தடுக்காதே, முடக்காதே 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 முடக்காதே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்காதே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்காதே, முடக்காதே 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 முடக்காதே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்காதே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்காதே, நிறுத்தாதே 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 நிறுத்தாதே, 100 நாள் வேலையை நிறுத்தாதே, 100 நாள் வேலையை நிறுத்தாதே, நிறுத்தாதே 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 நிறுத்தாதே, 100 நாள் வேலையை நிறுத்தாதே, 100 நாள் வேலையை நிறுத்தாதே, அடிக்காதே 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 அடிக்காதே,
வயிற்றில் அடிக்காதே. ஊர் மக்கள் வயிற்றில் அடிக்காதே. நம்மூர் சந்தையில் அமெரிக்கா விளைபொருளுக்கு அனுமதி விவசாயிக்கு அளிக்கின்றாய். நம்ம ஊர் சந்தையில் அமெரிக்க விளைபொருளுக்கு அனுமதியா? விவசாயிக்கு திரும்ப பெறு. அனுமதிக்காதே 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 அனுமதிக்காதே. அமெரிக்காவின் விளைபொருள் விற்பனைக்கு அனுமதிக்காதே. அமெரிக்காவின் விளைபொருள் விற்பனைக்கு அனுமதிக்காதே. அனுமதிக்காதே 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 அனுமதிக்காதே. அமெரிக்காவின் விளைபொருள் விற்பனைக்கு அனுமதிக்காதே. அமெரிக்காவின் விளைபொருள் விற்பனைக்கு அனுமதிக்காதே. கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். கோழியின் சதிக்கு ஒத்து உதவும் அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம். கோழியின் சதிக்கு ஒத்துவரும் அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். மோடியின் சதிக்கு ஒத்து உதவும் அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம். கோழியின் சதிக்கு ஒத்துவரும் அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம். போராடுவோம் 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 போராடுவோம். அடிமை கூட்டணிக்கு எதிராக போராடுவோம். அடிமை கூட்டணிக்கு எதிராக போராடுவோம். போராடுவோம் 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 போராடுவோம். ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராக போராடுவோம். ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராக போராடுவோம். போராடுவோம் 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 போராடுவோம். ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராக போராடுவோம். ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராக போராடுவோம். விரட்டிடுவோம் 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 விரட்டிடுவோம். டெல்லி டப்பா இன்ஜினை விரட்டிடுவோம். டெல்லி டப்பா இன்ஜினை விரட்டிடுவோம். விரட்டிடுவோம் 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 விரட்டிடுவோம். டெல்லி டப்பா இன்ஜினை விரட்டிடுவோம். டெல்லி டப்பா இன்ஜினை விரட்டிடுவோம். தலைகுனியாது 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 தலைகுனியாது. தமிழ்நாடு தலைகுனியாது. தமிழ்நாடு தலைகுனியாது. தலைகுனியாது 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 தலைகுனியாது. தமிழ்நாடு தலைகுனியாது. தமிழ்நாடு தலைகுனியாது. தலைகுனியாது 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 தலைகுனியாது. டெல்லி ஆதிக்கத்தின் முன் தமிழ்நாடு தலைகுனியாது. டெல்லி ஆதிக்கத்தின் முன் தமிழ்நாடு தலைகுனியாது. தலைகுனியாது 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 தலைகுனியாது. டெல்லி ஆதிக்கத்தின் முன் தமிழ்நாடு தலைகுனியாது. டெல்லி ஆதிக்கத்தின் முன் தமிழ்நாடு தலைகுனியாது. காப்போம் 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 காப்போம். தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம். தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம். காப்போம் 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 காப்போம். தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம். தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம். வெல்வோம் 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 வெல்வோம். டெல்லி அணியை வீழ்த்தி வெல்வோம். டெல்லி அணியை வீழ்த்தி வெல்வோம். வெல்வோம் 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 வெல்வோம். டெல்லி அணியை வீழ்த்தி வெல்வோம். டெல்லி அணியை வீழ்த்தி வெல்வோம். வெல்வோம் 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 வெல்வோம். ஒன்றாய் வெல்வோம். ஒன்றாய் வெல்வோம். ஸ்டாலின் தொடரட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். தளபதி ஸ்டாலின் தொடரட்டும். தளபதி ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். தளபதி ஸ்டாலின் தொடரட்டும். தளபதி ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். மரியாதைக்குரிய நகரத்தில் யாரு நகரத்தின் சார்பாக மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து கட்சி கூட்டணிகள் சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே, முன்னிலையை பொறுப்பேற்றிருக்கும் அண்ணன் முருகேசன் அவர்களே, லைவ் போட்டுக்கிறேன். அவர்களே, இங்கே கூட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து கட்சி தோழமை கட்சி அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்கள். இப்பொழுது மோடி அரசாங்கம் மிக மோசமான முறையிலே தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் பொருட்படுத்தாமல் விட்டோமானால் இன்னும் மேலும் மேலும் அவர் வைத்துக் கொண்டே போவார். அதனால நாம் இன்னும் போராட்டம் மேலும் மேலும் போராட்டத்தை நடத்தி நாம் வெற்றி காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட பொருளாளர் அன்பிற்குரிய சகோதரர் செல்வராஜ் அவர்கள். Gracias.
இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தாரமங்கல நகர செயலாளரும் தாரமங்கல நகர தலைவருமான அண்ணன் கும்பண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தாரமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்னார் அவர்களுக்கும் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அன்னார் முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் மதசார்பற்ற கூட்டணி கட்சி சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு பட்ஜெட் நிதி ஒதுக்கிறதே நம்ம தமிழ்நாட்டுக்கு குறைவாக தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணமா பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரயில்வே பட்ஜெட் ஒதுக்குனது 6300 கோடி ரூபாய். ஆனா அது நிதி வந்தது எவ்வளவு பாத்தீங்கன்னா 1530 கோடி ரூபாய் தான். இதுல அவங்க ஒதுக்குறது நம்மளுக்கு மற்ற மாநிலங்களோட குறைவா ஒதுக்குறாங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா 20% தான் நம்மளுக்கு வந்து சேருது. அவ்வளவு குறைவா தான் நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில் இது பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா சேலம் கரூர் இரட்டை ரயில்வே பாத்தீங்கன்னா அறிவிச்சாங்க. இன்னும் இது வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதிய வழித்தடத்துல பாத்தீங்கன்னா ஈரோடு பழனி புதிய வழித்தடத்தை ஆரம்பிச்சாங்க. பாரதிய வந்ததுக்கு பின்னால இது வரைக்கும் அந்த வேலை தொடங்கவே இல்லை. அதே மாதிரி கரூர் ஈரோடு இரட்டை ரயில் பாதை சொன்னாங்க, அதுவும் இல்ல. நம்ம பகுதியிலேயே இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் 10 புதிய வழித்தடங்கள் அறிவிச்சாங்க, அது நிறைவேற்றப்படவில்லை. 3 வழித்தடங்கள் அகலப்படுத்த அறிவிச்சாங்க, அதுவும் இல்ல. 3 வழித்தடங்கள் வந்து இரட்டை வழிப்பாதையை சொன்னாங்க, அதுவும் இல்ல. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கல்விக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டாளர் மூலியமா நிதியை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனாலதான் நம்ம கூட்டணி கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடைய என்ற வாழ்த்துக்களையும் எனக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் செல்வகுமார் அவர்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நடந்து கொண்டிருக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகரமன்ற திமுக நகர செயலாளர் மரியாதைக்குரிய குருசேனன் அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மாநில பொதுக்குழு மரியாதைக்குரிய முருகேசன் அவர்களுக்கும், தோழமை கட்சிகள் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒன்றிய பட்ஜெட் என்பது தொடர்ந்து வந்து பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள் இல்லாத கட்சிகள் ஆளுகின்ற அந்த மாநிலங்களுக்கு தொடர்ந்து அந்த பட்ஜெட்டில் வஞ்சிக்கக்கூடிய நிலைமை என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதன்படிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு கல்விக்கான நிதி என்பது ஒதுக்கப்படவில்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற பெயர் அந்த திட்டத்தையே வந்து பெயர் மாற்றி அந்த திட்டத்தை குளறுபடி செய்து அந்த நிதியை ஒதுக்காமல் அந்த ஏழை மக்களுடைய வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கூடிய ஒன்றிய பாஜக அரசாங்கம் அதற்கு வாழ்பிடித்துக் கொண்டிருக்கின்ற தவழ்ந்து பதவி பெற்ற கட்சிகள் உங்களுக்கு அடிமையாக இருக்கலாம். தமிழ்நாடு என்றைக்கும் தனி முடியாது. இது தமிழ்நாடு என்பது பெரியார் மண். ஒருபோதும் உங்களுடைய பருப்பு என்பது தமிழ்நாட்டில் இங்கே வேகாது என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு நிதிகளை இன்றைக்கு ஜிஎஸ்டி பெண்ணால் வாங்கிக் கொண்டு இன்றைக்கு எந்த நிதியும் ஒதுக்காமல் வஞ்சித்துக் கொண்டிருக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த பாஜக அரசாங்கத்தினுடைய முகமூடியை கிழித்து இன்றைக்கு தொங்கவிடும் விதமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கூட்டணி கட்சிகள் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவுகிறேன். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்ந்த அடுத்து கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளர் திரு கேசவன் அவர்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் தாரமங்கலம் நகராட்சி தலைவர் அவர்களே, திமுக ஒன்றிய செயலாளர் ஐயா அவர்களே, மாற்றுக் கட்சி கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். டெல்லியிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்டாட்சி தமிழகத்தை எந்தெந்த வழிகளிலே வஞ்சிக்க முடியுமோ அந்தந்த வழிகளை எல்லாம் தேடி பிடித்து நம்முடைய ஜிஎஸ்டி வரி அவர்களுக்கு வேண்டுமாம். ஆனால் தமிழகத்திற்கு நிதி கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஏன் இங்கே நடக்கின்ற மாநில ஆட்சியின் மீது அந்த பணியை சுமத்தி வஞ்சகமாக மக்களின் ஓட்டுக்களை பெறும்
ஆம்புலன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். பேசு, பேசு. மத்தியில் நடைபெறுகின்ற அந்த பாசிச பாஜக ஆட்சி ஒவ்வொரு திட்டங்களிலும் வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. அதாவது மதுரையில எய்ம்ஸ் கல்லூரி தொடர்வதாக இருக்கட்டும், அதே போல அகழாய்வு பணிகள் கீழடியில் நடைபெற்ற தமிழர்களுடைய பாரம்பரியத்தை அதனுடைய நெடுங்கால தொடர்ச்சியை அளிப்பதாக இருக்கட்டும், அத்தனை விஷயங்களிலும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு செயலை செய்கின்ற ஒரு அரசு மத்தியில் இருந்து கொண்டு நம்முடைய நியாயமான நிதியை, நமக்கு தர வேண்டிய நிதியை கெடுக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது ஒருபடி வேலை போய் ஏழை மக்கள், பாமர மக்கள், கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் அவருடைய வாழ்வாதாரமே அந்த 100 நாள் வேலை திட்டம் தான். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கையளிக்கும் பணியையும் மத்திய அரசாங்கம் செய்து வருகிறது. அதற்கு இங்கே இருக்கின்ற சில குழுவிகள், சில குறுக்கு வழியிலே பதவியை அடைந்தவர்கள் அவர்களுக்கு துணையாக நின்று செயல்படுகிறார்கள். தமிழ்நாடு அஞ்சுமா அடங்குமா? தமிழ்நாட்டின் வரலாறு அஞ்சுகின்ற வரலாறா, அடங்குகின்ற வரலாறா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய ரத்தத்திலேயே அடங்குகின்ற பண்பு கிடையாது. 2000 ஆண்டுகள் முன் ஆரிய படை அடைந்த நெடுஞ்செழியன் இமயமலையிலே சென்று கொடியை நாட்டிய சேரன் செங்குட்டுவன், இமயவரம்பன் சேரவாதன், மொத்த இந்தியாவையும் ஆட்சி படைத்த சோழ மன்னன் கரிகாலன், ராஜேந்திரன், ராஜராஜ சோழன், ஏன் இந்தியாவிற்கு விடுதலைக்கு முன்னோடியாக நின்ற தீரன் சின்னமலை வாழ்ந்த மண் இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதி. அப்படிப்பட்ட மக்கள் இன்று பெரியார் மண், மானத்தோடும் தன்மானத்தோடும் வாழும் திராவிட மண். இன்று நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில தலை நிமிர்ந்து இந்தியாவிற்கு முன்னோடியாக வழிகாட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அதை எந்த கொம்பனாலும் மத்தியில அழைத்து விடவோ அசைத்து விடவோ முடியாது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து திராவிட விடுதலை கழகத்தின் சார்பாக திரு கண்ணன் அவர்கள் பேசுகிறார். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சிக்கும் போக்கினை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணியின் சார்பாக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் திராவிட விடுதலை கழகத்தின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் தமிழகம் எவ்வாறெல்லாம் வஞ்சிக்கப்பட்டுள்ளது? ஒரு மாநிலத்துக்கு அடிப்படை தேவை கல்வி, சுகாதாரம், குடிநீர் வசதி. ஆனா தமிழகத்திற்கு வர வேண்டிய கல்வி நிதியில 3458 கோடிய இந்த ஒன்றிய பாஜக அரசு நமக்கு ஒதுக்கல. அதுக்கு என்ன சொல்றோம்? நாம ஒரு வெற்றிகரமான ஒரு கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். அதன் மூலியமா தமிழகம் மற்ற இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியா திகழக்கூடிய இந்த சூழ்நிலையில அவன் புதிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல நம்ம மேல ஒரு ஒரு இந்தி திணிப்ப, ஒரு கல்வியில பின்தங்கி போகக்கூடிய ஒரு கல்வியை நம்ம மேல திணிச்சு நம்மள ஒடுக்க பாக்குறான். அதற்கு எதிராக நாம நிக்கிறதுனால நம்ம கல்விக்கு வர வேண்டிய 3458 கோடி நிதியை ஒதுக்கல. அடுத்ததா பாத்தீங்களா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப பேரை மாத்திருக்கான். என்ன மாத்திருக்கான்? பிபிஜி ராமன்ஜி திட்டம் அப்படின்னு பண்ணிருக்கான். பாத்தீங்கன்னா திரைப்படத்துல ஒரு நகைச்சுவை வசனம் வரும், நாய்க்கு பேர் வச்சிய அதுக்கு சோறு வச்சியாடா அப்படின்னு கேட்பான். அது மாதிரி பேரை மாத்தினீங்கல்ல, 100 நாள் வேலை 125 நாள் தரேன், கூலி சேர்த்து தருங்க. ஆனா வருஷத்துல ஒரு 20 நாள் 30 நாள் உங்களால வேலை தர முடியுதா? தரதில்ல. இதுக்கு முன்ன குறைஞ்சபட்சம் ஒரு 60 நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 10-15 நாள் கூட வேலை செய்யறது இல்ல. அப்படியே வேலை செஞ்சாலும் அதுக்கு உண்டான சம்பளத்தை ஒதுக்குறது இல்ல. அப்படி பாக்கியா நமக்கு இன்னும் 2000 கோடி ரூபாய் தர வேண்டியது இருக்குது. அந்த நிதியை ஒதுக்கல. அடுத்தது குடிநீர் வசதி பாத்தீங்களா, ஜல் ஜீவன் திட்டம் கிராம பகுதியில. அடுத்ததா அமிர்தா திட்டம் கிராம பகுதியில குடிநீர் திட்டத்துக்காக ஒதுக்கினது, அதுலயும் பாக்கி வச்சிருக்கோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துல குடிநீர் வசதிக்கு நிதி ஒதுக்கணும், அதுலயும் நிறுத்தி வச்சிருக்கோம். சென்னையில 2ஆம் கட்ட குடிநீர் திட்டத்துக்காக நிதி அதுலயும் ஒதுக்கி வச்சிருக்கோம். இப்படி பாத்தீங்களா 3112 கோடி ரூபாய் நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். இப்படி மத்தியில் ஆகக்கூடிய இந்த பாஜக அரசு மோடி கையை காட்டிட்டு அந்த உலகமே அழிஞ்சிடும், மோடிக்கு தான் அந்த உலகமே கட்டுப்பட்டதுன்னு சொல்றான். ஆனா 2 பெண் எம்பிக்கள் போய் பார்லிமெண்ட் முன்னாடி கோஷம் போடும்போது ஐயோ மோடியை தாக்க வந்துட்டாங்க, மோடிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த 56 இன்ச்சி கொண்ட அந்த மோடி பயந்து ஓடுறான் பார்லிமெண்ட் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோடி தான் இந்த தமிழகத்தை எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்ட்டு கனவு காண்டுகிட்டு இருக்கிறான். ஆனா இது பெரியார் மண், தமிழகத்தின் நவீன சிற்பி கலைஞரால் வடிவமைக்கப்பட்ட மண், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் வழி நடத்தப்படக்கூடிய மண், நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய வருங்காலம் உதயநிதியின் வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கக்கூடிய மண். இந்த மண்ணில் இந்த பாசிச பாஜகவின் பருப்பு வேகாது, தமிழ்நாடு என்றும் தலைகுனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சின்னசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் சின்னசாமி அவர்கள் உரையாற்றுவார். நிகழ்ச்சியில் பங்கேற்று நடத்துகின்ற நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் தாரும் ஒன்றிய செயலாளர் பாலசன் அவர்களுக்கும் தாரும் நகர செயலாளர் அண்ணா குப்பேந்திர குணசேகரன் அவர்களுக்கும் மற்றும் நமது தலைமை செயற்குழு உறுப்பினர் புரியேசன் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி காணிக்கிறேன். இன்று நமது மோடியை தமிழ்நாட்டை வஞ்சிக்காது என்று, ஏழை வெற்றி அளிக்காது என்று இந்த அனைவருக்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. துரோகி பழனிசாமி என்ன செஞ்சுட்டு நீ இங்க நினைச்சிட்டு இங்க முடிச்சுட்டு ஆகிட்டு எப்படியோ ஒண்ணு தமிழ்நாட்டில் இலவச பஸ் பாஸ் நமக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அறிவிக்கிறார். இது வரப்போது ஆக போகுதா? நாட்டு நிலைப்பாடு கருதி இன்று மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைய போகிறது. திருமாவளவர்கள் இன்று துணையிருக்கிறார், திருமாவளவர் துணையிருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாட்டு நிலைமைகளின்றி மோடியை தமிழ்நாட்டை விட்டு இந்த தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்று நாம் திட்டமிட்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக செய்யப்படும் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த சிறந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த அன்பிற்குரிய அண்ணார் PA முருகேசன் அவர்கள் உரையாற்றுவார். அன்பார்ந்த இந்த சார்பற்ற கூட்டணியுடைய கட்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னணி பொறுப்பை வைத்திருக்கின்ற தாரமங்கலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது நகரமன்ற தலைவரும் நகரகழக செயலாளருமான குப்புசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி விடைபெற்றிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி நகர செயலாளர் சண்முக அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் சொர்ராஜ் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் சின்னசாமி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி CPM கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் CPI திரு ராஜ்மோகன் அவர்களே, கொங்கு மக்கள் தேசிய மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் அருமை சகோதரர் கேசவன் அவர்களே, விடுதலை கழக ஒன்றிய பொறுப்பாளர் திரு குழந்தை பாலன் அவர்களே மற்றும் இங்கு திறனாக குழுமிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, அருமை தாய்மார்களே, இல்லறி சேர்ந்த தம்பிமார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாலை நேரத்திலே இந்த மத்திய அரசாங்க ஒன்றிய அரசை கண்டித்து
ஒரு எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தை இங்கே உருவாக்கி அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக டெல்லிக்கு இந்த விஷயம் நிச்சயமாக நமது உளவுத்துறை மூலம் எடுத்து தள்ளப்படும். இது ஏதோ நமது தாராபுரத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த அரசு, மத்திய அரசும் ஒன்றாக நாம் எவ்வளவு போராடி பார்க்கிறோம். நம்முடைய பங்கு 9%, நம்முடைய பொருளாதாரத்தில் 9% பங்களிப்பு மத்திய அரசுக்கு கொடுக்கிறோம் நாம. ஆனா நம்ம ரொம்ப இந்த மத்திய அரசானது ஒரு வகையில் இல்ல, பல வகையில வந்திக்கிறது. காந்தி பேர்ல ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் இருந்தது, அது தூக்கிட்டு இருப்பது வாயிலாக நுழையாத ஒரு பேரை வச்சு 125 நாள் என்று சொல்லி அந்த தொகையும் 60-40 என்ற சதவீதத்தில் பணம் நம்முடைய மாநிலம் பணம் ஒதுக்க வேண்டும் என்று தெரிவித்து அதனுடைய கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மேலும் நம்முடைய அண்ணன் சொன்னது போல ரயில்வே திட்டத்துக்கு எந்த நிதியும் சும்மா சொற்ப நிதி, சொல்ல போனால் வழக்க எல்லா பகுதியிலும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதோ தூக்கி போடுற மாதிரி, எலும்பு தொண்டு தூக்கி போடுற மாதிரி 500 கோடி 600 கோடி என்று ஒதுக்கிறார்கள். ஆனால் இதை எல்லா வகையிலும் நம்முடைய தலைவர் இந்த நாட்டை, தமிழ்நாட்டை தலைவிட கொடுக்க மாட்டேன் என்ற எண்ணத்தில் எல்லாத்தையும் பொறுத்துக் கொண்டு பல வகையிலே சமாளிக்கிறார். வேற எந்த மாநிலமா இருந்தாலும் இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருந்திருக்காது. ஆனால் நம்முடைய தலைவர் எல்லா வகையிலும் விடாமல் எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டு தலைவர் கூடாது என்று தொடர்ந்து போராடி வருகிறார். இன்னும் இவர் வருகின்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் தயவு செய்து எண்ணி பாருங்கள். இந்த அரசை யாராவது குறை சொல்ல முடியுமா? தாய்மார்களுக்கு மாசம் 1000 ரூபாய், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இலவச விலையில்லா பொருட்கள், விலையில்லா சைக்கிள், நம்முடைய பசுமை இலவசம், இப்படி சொல்லிக்கிட்டே போனா. ஆனா எதிர்வரும் காலத்தில் இன்னும் தலைவர் பொதுமக்களுக்காக நிறைய செய்ய காத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஆட்சிக்கு கெடுதல் செய்ய வேண்டும், இந்த ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய மாநில அரசு ஆகமொத்த குழுவில் டெல்லி அரசு கேட்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம். இன்னும் எதிர்காலத்திலே எல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் பார்த்துக் கொள்வார். நிச்சயமாக இதுக்கெல்லாம் இந்த தேர்தல் பாடம் போட வேண்டும். அந்த பாடம் போட வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டு நம்முடைய அரசு வருகின்ற தேர்தலிலே நல்ல ஒரு பெரும்பான்மையை நிச்சயம் வென்று நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து நம்முடைய தமிழ்நாட்டை தலைமுறை முறையாமல் நம்முடைய தலைவர், அன்பை தலைவர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் மீண்டும் முதல்வராக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி புரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம்முடைய கட்சியை சார்ந்தவர்களும் மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை, இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் போல் நாம் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் செய்தாலும் அவர்களுக்கு உரைக்காது. மத்தியில் இருப்பவர்கள் அதை தட்டிவிட்டு சென்று விடுவார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தது போல் நாம் அடுத்து செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். வருகின்ற தேர்தலிலே நம்முடைய வாக்கினை முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் எங்கெங்கு நிற்கிறார்களோ தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு நம்முடைய வாக்கினை அளித்து நாம் மௌன புரட்சி போல் செய்து இந்த தமிழ்நாட்டிற்குள் என்றுமே நாம் உள்ளே புக முடியாது என்று பிஜேபி அவருடைய வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே நாம் ஒரு மௌன புரட்சியாக வருகின்ற தேர்தலிலே நாம் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிக்கு வாக்களித்து நம்முடைய தலைவர், அன்பு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியது போல 200 தொகுதி அவர் கேட்டார். நாம் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற செய்து நாம் நம் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தொடர்ந்து கொண்டு போக வேண்டும். அவர்கள் நிதி ஒவ்வொரு இதிலையும் நிதி 3000 கொடுக்க வேண்டும், 1500 கொடுக்க வேண்டும், 3500 கொடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்று நம்பர் 1 மாநிலம் இந்தியாவிலே என்கிற அளவிலே நம்முடைய முதல்வர் நம் தமிழ்நாட்டை கொண்டு சென்றுள்ளார். அதுவும் அடுத்து இப்போது தமிழ்நாட்டில் உள்ள மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் போட்டி அல்ல,
நாம் உலக நாடுகளிலே போட்டி போடக்கூடிய அளவிற்கு மேலே வரப்போகிறோம் என்பதை சுசமாக கூறியுள்ளார். அதனால் நீங்கள் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்க இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது போல மேலும் அந்த மௌன புரட்சியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.